Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அப்புறம் குரூப் 4 இந்த ரெண்டு எக்ஸாமோட சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 2 புவியியல் இந்தியன் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற அந்த வேர் டு ஸ்டடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் சயின்ஸுக்கான வேர் டு ஸ்டடி பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நீங்கள் சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ நம்ம யூனிட் 2ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸில் உள்ள டாபிக் இருக்கும். புவி அமைவிடம், இயற்கை அமைவு, இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஸ்கூல் புக்கில் எத்தனாவது ஸ்டாண்டர்டில் எந்த டேர்மில் எத்தனாவது லெசனாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்க, 6th 3rd term 1st லெசன், இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த லெசனோட பேரை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படிதான் காலம் வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இங்கிலீஷ் மீடியம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்கன்னும் பொழுது நீங்கள் ஜஸ்ட் இந்த 6th 3rd term 1st லெசன் என்ன இருக்குங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷில் பார்த்துட்டு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. இந்த லெசன் டேர்மு ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப கரெக்டாகவே கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு அது மூலயமா என்ன பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் உள்ளவங்க உங்கள் லெசனை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுது டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், அப்புறம் ஆறுகள், இந்த 3 டாப்பிக்கும் நமக்கு எந்தெந்த லெசன்ல கவர் ஆகுது அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் 6th 3rd term 1st லெசன், 6th 3வது டேர்ம்ல ஆசியா மற்றும் ஐரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th 3rd termல 2nd லெசன் புவியின் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் கம்பல்சரி படிக்கணும். அடுத்தது 7th 1st termல 1st லெசன் புவியினுடைய உள்ளமைப்பு. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா பார்ப்போம் இல்லையா, அதுல வந்துட்டு உள்ள அடுக்குகள்லாம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் அதுல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th 1st லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். இப்போ நீங்க படிக்கிறதுலையே ரொம்ப ஜியாகிரபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். அதுக்காக மற்ற ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கக்கூடாதுன்னு இல்லை, கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் வந்து 10th கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 10th 1st லெசன் இந்தியாவினுடைய அமைவிடம் எப்படி இருக்கு, நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்த வடிகால் அமைப்புல உங்களுக்கு இந்த ஆறுகள் வந்து டோட்டலாக கவர் ஆகிடும். எந்தெந்த ஆறுகள் இருக்கு, அந்த ஆறுகளுடைய லென்த் எவ்வளோ இருக்கு, ஆறுகளோட வேறு பெயர்கள் என்னென்ன, ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த ஆறுகள் என்னென்ன பெயர்களால் அழைக்கப்படுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆறுகளுடைய கிளை ஆறுகள் என்ன, எங்கேருந்து எங்கே வர அந்த ஆறு டிராவல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி டோட்டல் டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வடிகால் அமைப்புல இருக்கும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். கண்டிப்பாக இந்த லெசன்ல இருந்து கொஷின் வரும். அதுக்காக இந்த 3 லெசனும் படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, அதையும் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பருவமழை, மழை பொழிவு, வானிலை, காலநிலை, அப்புறம் நீர் வளங்கள். ஸோ இந்த டாபிக்லாம் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 8th 2nd term, சாரி 8th டேர்ம் வைஸ் கிடையாது, ஃபுல் புக்காக இருக்கும். ஓகேவா? அப்போ 8th 2nd லெசன் வானிலை மற்றும் காலநிலை, அந்த லெசன் படிக்கணும். அப்புறம் 3rd லெசன் நீரியல் சுழற்சி, 8th தான், ரெண்டுமே 8th தான். 2nd லெசனும் 3rd லெசனும். அப்புறம் 9th 3rd லெசன் வளிமண்டலம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசன் படிக்கணும். ஒரு 10th 2nd லெசன் இந்தியா, காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், அந்த லெசன் கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஓகேவா? அடுத்தது 11th 11வது ஜியாகிரபி புக்கில், இது எந்த புக் அப்படின்னா ஜியாகிரபி புக். ஏன்னா 11th 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி இப்படி எல்லாம் தனித்தனி புக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ 11th 12th பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபி புக்கை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்கே வந்து நான் ஜியாகிரபிங்கிறத மென்ஷன் பண்ணல, ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே ஜியாகிரபி தான் பார்க்குறோன்றனால ஸ்பெசிஃபை பண்ணி நான் உங்களுக்கு நோட் பண்ணல. ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னும் பொழுது அதை நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை, எல்லாமே ஜியாகிரபியில் உள்ளது தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. 11th ஜியாகிரபி, 12th ஜியாகிரபி. அதில் 11th ஜியாகிரபியில் 6th லெசன் வளிமண்டலம் அப்படின்னு இருக்கும். 12th ஜியாகிரபியில் 7th லெசன் பேணத்தகுந்த மேம்பாடு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதில் இந்த தகவல்கள்லாம் கவர் ஆகும். அடுத்த பாருங்க, மண் வேளாண் முறைகள், இது சார்ந்த தகவல் வந்து 10th 3rd லெசன் இந்தியா வேளாண்மை, இது கம்பல்சரி படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 8th 1st லெசன் பாறை மற்றும் மண் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அதுவும் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது கனிம வளங்கள், இயற்கை வளங்கள். ஸோ இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா 6th 2nd termல 1st லெசன் வளங்கள், 7th 2nd termல 1st லெசன் வளங்கள். ஓகேவா? அப்புறம் 8th 6வது லெசன் தொழிலகங்கள் அப்படின்னு இருக்கும். அப்புறம் 10th 4வது லெசன் இந்தியா, வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த 10th ஸ்டாண்டர்ட்லாம் நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன்னா அதுல இருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும்.
சப்போஸ் உங்களுக்கு ஈஸியாக கேட்கணும்னு நினச்சா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, லோவர் கிளாஸஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. ஓகே, அப்புறம் 12th தேர்ட் லெசன் வளங்கள். அடுத்த டாபிக் பாருங்க, காடு மற்றும் வன உயிரினங்கள். இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 9th 6வது லெசன் மனிதனும் சுற்றுச்சூழலும். அப்புறம் 11th 7வது லெசன் உயிர்கோளம். போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. 7th செகண்ட் டேர்ம்ல செகண்ட் லெசன் சுற்றுலா. இது ரொம்ப முக்கியமான லெசன். 10th 5வது லெசன் இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இதுல நிறைய தகவல்கள் இருக்கும் மக்கள் தொகை பேஸ் பண்ணி. அடுத்தது பாருங்க, 12th 6வது லெசன் புவி தகவியல் அப்படிங்கிற இந்த லெசன். நெக்ஸ்ட் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், சமூக புவியியல், இனம், மொழியியல் குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடியினர்கள். ஸோ இதை பற்றி தான் இந்த டாபிக் இருக்கும். இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னும் போது 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் லெசன் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும், 10th 5வது லெசன் இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். மேலே பார்த்தோம் இல்லையா, அது அகைன் நமக்கு இங்கே வருது. ஏன்னா நமக்கு இதில் அந்த தகவல்கள் என்ன ஆகும், மர்ஜ் ஆகியிருக்கும். ஓகேவா. அடுத்து 8th 4th லெசன் இடம்பெயர்தல், அப்புறம் நகரமயமாதல் இந்த லெசன். 12th ஃபர்ஸ்ட் லெசன், 12th மீன்ஸ் ஜியாகிரபியில் 12th ஜியாகிரபியில் ஃபர்ஸ்ட் லெசன் மக்கள் தொகை புவியியல், ஒரு செகண்ட் லெசன் மனித குடியிருப்பு, அப்புறம் 5வது லெசன்ல கலாச்சார மற்றும் அரசியல் புவியியல். இது மூணுமே என்னது, 12th ஜியாகிரபி. ஓகேவா. சரி, இப்போ இதில் ஒரு விஷயம், இப்போ நம்ம நிறைய 10th தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் படிக்க சொன்னேன். ஏன் இப்போ 11th 12th கொடுத்துருக்கோன்னா, நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்கன்னும் பொழுது கம்பல்சரி 10th வரைக்கும் படித்தே ஆகணும். அதுக்கு மேலே படிக்கணும்னு கூட பெருசாக தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு டோட்டலாக ஜியாகிரபியில் 5 கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதில் 10th வரைக்கும் நீங்கள் எல்லா ஸ்டாண்டர்டையும் கவர் பண்ணிட்டீங்க, இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். சப்போஸ் ஏதாவது ஒரு கொஷின் அந்த மாதிரி தான் உங்களுக்கு 11th 12th கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் குரூப் 2 2A படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 11th 12th படிங்க. ஏன்னா உங்களுக்கு டிகிரி லெவலில் கொஷின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் டஃப்பாக இருக்கும் அண்ட் ஹையர் ஸ்டாண்டர்ட் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் 11th 12th கண்டிப்பாக படிக்கணும். குரூப் 4 படிக்கிறவங்க 10th வரை படித்தா போதும். சப்போஸ் உங்களுக்கு ஹையர் லெவலில் கேட்டாலும் ஒரு கொஷின் தான் கேட்பாங்க, அது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷனில் விட்டுக்கலாம். இது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட மற்ற சப்ஜெக்டை எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த டாபிக் பாருங்க, பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், அப்புறம் புவியியல் அடையாளங்கள். ஸோ இது எங்கெல்லாம் கராதுன்னா 6th 3rd term 3rd லெசன் பேரிடரை புரிந்து கொள்ளுதல், 7th 3rd term 3rd லெசன் இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல். அப்புறம் 8th 5வது லெசன் இடர்கள், 9th 8வது லெசன் பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். அப்புறம் 11th ஜியாகிரபியில் 8th லெசன் இயற்கை பேரிடர், பேரிடர் அபாய குறைப்பு, விழிப்புணர்வு. அப்புறம் 12th ஜியாகிரபியில் 8th லெசன் மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள், பேரிடர் அபாய குறைப்பு, விழிப்புணர்வு. அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்ல 6வது லெசன் மனிதனும் சுற்றுச்சூழலும் அப்படிங்கிறது. இப்போ தமிழ்நாடு ஜியாகிரபி இருக்கு இல்லையா, அது எங்கெல்லாம் கவராதுன்னா 10th 2 லெசன் ரொம்ப முக்கியமான லெசன்னு சொல்லலாம். 6th லெசனும் 7th லெசனும் 10th ஸ்டாண்டர்ட்ல தமிழ்நாடு இயற்கை பிரிவு, அப்புறம் தமிழ்நாடு மானுட புவியியல். இந்த 2 லெசனும் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜியாகிரபிக்கல் சார்ந்து, அதாவது நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் சார்ந்து ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரீசெண்ட் ட்ரெண்ட்ல நடக்குது அப்படின்னும் போது நம்ம அதையும் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு புவிசார் குறியீடு, இந்த மாதிரி உள்ள தகவல்கள்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொன்ன இந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லெசனாக எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, டே பை டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக படிங்க. அடுத்த யூனிட்டுக்கான இந்த வேர் டு ஸ்டடியில் பார்க்கலாம். தேங்க்யூ.